திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள 3000 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த பூம்பாறை குழந்தை வேளப்பர் கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் பழனி கோயிலின் உபகோவிலான குழந்தை வேளப்பர் கோயில் பூம்பாறையில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் குழந்தை வேளப்பர் சுவாமி வள்ளி தெய்வானையுடன் ரத வீதிகளில் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். முன்னதாக தேரின் முன் ஆயிரக்கணக்கான தேங்காயை உடைத்து பக்தர்கள் வழிபட்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாநில அளவிலான கால்பந்து போட்டிகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். திருச்செந்தூர் அடுத்துள்ள வீரபாண்டியப்பட்டினம் கிராமத்தில் உள்ள கால்பந்து மைதானத்தில் தொடங்கிய இந்த போட்டிகளில் சென்னை, மதுரை, கோவை, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கால்பந்தாட்ட அணிகளில் கலந்து கொண்டனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரொக்க பரிசும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. தஞ்சாவூரில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட நபரை இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டுக்கோட்டையை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அரவிந்திடம் அன்பரசன் என்பவர் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இரவில் மதுபோதையில் வந்த அன்பரசன் மீண்டும் அரவிந்திடம் தகராறு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அரவிந்த் தனது ஆட்டோவில் இருந்து இரும்பு ராடை கொண்டு அன்பரசனை தலையில் கடுமையாக தாக்கினார். இதில் சுருண்டு விழுந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த அன்பரசன் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அரவிந்தை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. போத்தனூர் செல்லும் சாலையில் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் நேற்று இரவு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் ராமநாதபுரம் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த 10க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கடை முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. பண்ருட்டி கடலூர் சாலையில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கிய இளைஞர்களிடம் பட்டாக்கத்தி இருந்ததால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் சாலையில் 2 இருசக்கர வாகனத்தில் 4 இளைஞர்கள் மது போதையில் ரயில்வே நகர் பேருந்து நிறுத்தம் அருகே செல்லும் போது விபத்துக்குள்ளாகி காயமடைந்தனர். இதையடுத்து அவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு முதலுதவி அளிக்க முயன்றபோது அவர்களது இருசக்கர வாகனத்தில் 2 பட்டாக்கத்தி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 4 பேருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் 4 பேர் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதால் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக எம்பி என் சந்திரசேகரன் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். மேட்டூர் அருகே காவேரி கிராஸில் தமிழ்நாடு அமைச்சர் மல்யுத்தம் சங்கம் சார்பில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான 10வது மாநில அளவிலான மல்யுத்த போட்டி நடைபெற்றது. இதில் சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டனர். 30 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் என் சந்திரசேகரன் பதக்கங்களை வழங்கினார். இதில் சேலம் மாவட்ட அணி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டி சென்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தேநீர் கடையின் கல்லாப்பட்டியில் இருந்த பணத்தை நபர் ஒருவர் திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஞானகிரி சாலையில் செயல்படும் பிரபல தேநீர் கடையில் சுத்தம் செய்யும் பணியில் ஆறுமுகம் என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் கடையில் யாரும் இல்லாத நிலையில் கல்லாப்பட்டியில் இருந்து 620 ரூபாய் பணத்தை திருடிவிட்டு எதுவும் தெரியாதது போல இருந்துள்ளார். கல்லாவில் இருந்த பணம் மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்த கேஷியர் சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது ஆறுமுகம் திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடம் பணத்தை பறிமுதல் செய்த ஊழியர்கள் ஆறுமுகத்திற்கு தர்ம அடி கொடுத்து எச்சரித்து அனுப்பினர்.
மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு பேருந்து மோதி 4ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலியார்கோட்டையைச் சேர்ந்த வாசுகி தனது மகள் ஜனாஸ்டியை பள்ளி முடிந்த இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது சோழவந்தான்பேட்டை பகுதியில் பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் மாணவி ஜனாஸ்டிக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுமி சோழவந்தான் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பேருந்தை கைப்பற்றி ஓட்டுநரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே குளத்தில் தவறி விழுந்து 4ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெருமண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தசாமி தனது குடும்பத்தினருடன் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அவருடைய 9 வயது மகன் பாலமுருகன் அருகில் உள்ள மீன்குட்டையில் இறங்கி விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பாலமுருகன் நீரில் மூழ்கியதால் மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே சாலை விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவை சேர்ந்த ஹரி கோவிந்த் சம்பத், தீபஹரி தம்பதியினர் சென்னையில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மனைவி தீபஹரி சிகிச்சைக்காக கணவருடன் கேரளா சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது காரை ஓட்டி வந்த ஹரிகோவிந்த் சம்பத் கண் அயர்ந்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்து தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தீபஹரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஹரிகோவிந்த் சம்பத் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ஆய்வில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொறியாளர் புறநகர் ரயில் மோதி உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவொற்றியூரை சேர்ந்த ரயில்வே பொறியாளர் தியாகராஜன் தனது உதவியாளருடன் மீஞ்சூர் அனுப்பப்பட்ட ரயில் நிலையங்களுக்கிடையே நடைபெற்று வரும் சுற்றுச்சுவர் கட்டுமான பணிகளை தண்டவாளத்தில் இருந்தபடி ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது கும்மிடிப்பூண்டியில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி வந்த புறநகர் ரயில் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதனை கண்ட ரயில்வே ஊழியர்கள் இருவரையும் மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் செல்லும் வழியில் தியாகராஜன் உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஒப்பந்த தொழிலாளி ஸ்ரீனிவாசன் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டியில் மாணவர்கள் தனது திறமைகளை வெளிக்காட்டி அசத்தினர். இந்த யோகாசன போட்டியில் மதுரை, திண்டுக்கல், கோவை உள்ளிட்ட 20 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். 3 வயது முதல் 18 வயது வரையான போட்டியாளர்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டி நடத்தப்பட்ட நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் வாரணாசியில் நடைபெறும் ஆசிய சாம்பியன்ஷிப் யோகா போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர்.